உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை +50 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? பொன்முடி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. கலைஞர் எப்போவெல்லாம் முதலமைச்சராக இருந்தாரோ அப்போல்லாம் இவர் அமைச்சர். 1996, 2001 இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. 2006, 2011 காலகட்டத்தில் மீண்டும் கலைஞர் முதலமைச்சர், அப்போது இவரும் அமைச்சர். இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு மீறிய சொத்து சேர்த்தார். 1.25 கோடி ரூபாய். அது கணக்கும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதனால் அவர் மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கு நடந்து மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணி, அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்பீல் பண்ண. எப்போது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பொன்முடி மீதான அந்த விழுப்புரம் நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேதகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரித்து அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. தண்டனை எவ்வளவுங்கிறது தான் இன்றைக்கி சொல்லப்பட்டது. ஹி வாஸ் ஆல்ரெடி கன்விக்டட். எனவே குற்றவாளி என்று பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாலாட்சி அம்மையாரும் குற்றவாளிகள் என்று அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டாங்க. தண்டனை இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், பொன்முடியை பொறுத்த மட்டும் நீதியரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்டென்ஸ் சஸ்பெண்டட். அதாவது நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கன்விக்ஷன் நாட் ஸ்டேட். ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணுமா? சென்டென்ஸ் சஸ்பெண்டட்னா நீங்கள் இந்த இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டாம், தண்டனையை இப்போ அனுபவிக்க வேண்டாம் என்று தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கன்விக்ஷன் ஸ்டே ஆனால் தான் உங்களுடைய எம்எல்ஏ பதவியை தக்க வைக்க முடியும். எனவே எம்எல்ஏ பதவி போயிடுது, அமைச்சர் பதவி போயிடுது. ஏன்னா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இவர் உறுப்பினர், இவர் பொன்முடி. கன்விக்ஷன் ஸ்டே ஆகலை. கன்விக்ஷன் ஸ்டேட் ஆகாததுனால என்னாச்சு, அந்த பதவி போயிடுச்சு. உதாரணமாக ராகுல் காந்தி வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராகுல் காந்தி நரேந்திர மோடியை இழிவாக பேசினார்னு சொல்லி அந்த மோடி என்கிற ஜாதியை குறிப்பிட்டு பேசினா ஒரு டிஃபேமேஷன் கேஸ் போட்டாங்க. சூரத் நீதிமன்றம் அதில் ராகுல் காந்தி குற்றவாளி என்று அறிவித்து 2 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. 2 வருடம் தண்டனை என்பதனால ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ 2 ஆண்டோ அதற்கு மேலோ தண்டனை வாங்கினா பதவி போய்விடும். அந்த அடிப்படையில் அவருக்கு பதவி போய்விட்டது, எம்பி பதவி. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாரு. சூரத் நீதிமன்றத்தில் என்ன பண்ணார், சென்டென்ஸு சஸ்பெண்ட் ஆச்சு, அவ்வளோதான். கன்விக்ஷன் ஸ்டே ஆகலை. உச்சநீதிமன்றத்தில் போய் கன்விக்ஷன் ஸ்டே ஆனதுனால அவருக்கு எம்பி பதவி திரும்ப கிடச்சிது. பொன்முடியை பொறுத்த மட்டும் கன்விக்ஷன் ஸ்டே ஆகலை, சென்டென்ஸு சஸ்பெண்டட், அவ்வளோதான். எனவே திருக்கோவிலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயாச்சு. நீதியரசரே எழுதிட்டார். இல்லைன்னா தமிழ்நாட்டில் அதையும் இஷ்டத்துக்கு தாமதப்படுத்துவாங்க என்று நீதியரசருக்கு தெரியும். ஏன்னா இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது நிர்வாகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழமை நீதிமன்றங்களை அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு அப்ரஹென்ஷன் அதுவும் இருக்குது. எனவே இவருக்கு சொல்லப்பட்டு பதவி பறி போய்விட்டு. ஓகே சார், அந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அமைச்சர்கள் ஊழல் பண்ணலையா? ஏன் இப்போ திமுக பீரியடில் ஒவ்வொரு அமைச்சர்களாக சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன்னா ஒருவேளை திமுக பாஜகவுடைய இணக்கமாக இல்லாத காரணத்தினால ஒவ்வொருத்தவங்களும் வரிசையாக சிக்கிறாங்களா சார்? ஏன்னா ஒரு பழிவாங்கும் ஒரு நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய பார்வையாகவும் இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? இதில் பழிவாங்கிற நோக்கம் எங்கம்மா இருக்குது? இது முற்ற முழுக்க மத்திய அரசாங்கம் சம்பந்தப்படலை.
மணி லாண்டரிங் ஆக்ட் சம்மந்தப்படலை, அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் வரலை. கலைஞர் காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார். அப்போ சொத்து குவிப்பு, அதிகமான சொத்து குவிப்பு, இவருடைய அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை கணக்கெடுத்தா ஒரு தோராயமாக சொல்கிறேன் 2 கோடி ரூபாய் இருந்துச்சு அமைச்சராவதற்கு முந்தி. அமைச்சரான பின்னால் 6 கோடி ஆகிப்போச்சு. அப்போது 2 கோடிக்கும் 6 கோடிக்கும் இடையில் 4 கோடி ரூபா வித்தியாசம் இருக்குது. இந்த 4 கோடி ரூபா எப்படி சம்பாதிச்சிங்க சொல்லுங்கள். இந்தியாவில் உள்ள சட்டம் என்னென்னா எவ்வளவு வேணால் பணம் வச்சுக்கலாம், எப்படி சம்பாதிச்சிங்க, நேர்மையாக சம்பாதிச்சேன்னு நீங்கள் நிரூபிக்கணும். அப்போ 2 கோடி தானப்பா உனக்கு இருந்தது, இப்போ 6 கோடி ஆகிருக்குதே, அப்போ மீதி 4 கோடி எப்படி சம்பாதிச்ச, நீ என்ன உத்தியோகம் பார்த்த, நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா அமைச்சர் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. இப்போ பல அமைச்சர்கள் பிரபலமான லாயராக இருப்பாங்க. சிதம்பரத்தை எடுத்துக்கோங்களேன், இந்தியாவுடைய டாப் 10 லாயர்கள் அவர் ஒருத்தர். ஆனால் நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் கோட்டு போட்டு கோர்ட்டில் போய் நிற்க முடியுமா? அமைச்சராக இருந்தால் தொழில் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் அமைச்சர், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, காலேஜ் வாத்தியாராக வேலை பார்த்தீங்க, அதில் சம்பளம் வந்துச்சு. இப்போ அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தீங்க. அமைச்சர் எம்எல்ஏ சம்பளம் தான் உங்களுக்கு. அப்போ அது எவ்வளவு அன்னைக்கு 1996 2001 எவ்வளவு, 2006 2011 எவ்வளவு? ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது 2019 17 காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் ஆக்கிட்டார். ஒரு எம்எல்ஏனா அவனுக்கு 1 லட்சம். ஆனால் பொன்முடி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவ்வளவு சம்பளம் கிடையாது. அப்போ உனக்கு இந்த சம்பளம் தானே, சரி 50,000 வச்சுக்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோப்பா சம்பளம், மாதம் 50,000, ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளம். 5 ஆண்டு அமைச்சராக இருந்தியா, அப்போ எவ்வளோ வரும், 5 6 30 லட்சம். 30 லட்சம் தானே வரணும். 6 கோடி வந்திருக்கே, அப்போ மீதி 4 கோடி கணக்கு சொல்லுன்னா அவரால் சொல்ல முடியலை. எனவே அது டிஏ கேஸில் வந்துடும், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட். ஜெயலலிதாவே அதில் தானே தண்டிக்கப்பட்டாங்க, சசிகலா அதில் தானே தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் உள்ளுக்கு ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. இல்லை இன்னொன்றும் இருக்குது சார், 30 நாளுக்கு வரைக்கும் உங்களுக்கு தண்டனை காலம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 30 நாளுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி தண்டனை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதா சார்? அதாவது சென்டென்ஸ் சஸ்பெண்டட் அவரை பொறுத்த மட்டும் ஒரு 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்கள் அப்பீல் பண்ணுறோம், நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணணும்னா என்ன, அது அவ்வளவு சிக்கல் கிடையாது, எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. இது அப்படி இல்லை, நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணணும்னா நீங்கள் டெல்லியில் போய் உட்காரணும். அப்போ இங்கேருந்து உங்களுக்கு விமானத்தில் நீங்கள் அங்கே போகணும், அங்கே ரூம் எடுக்கணும், தங்கணும், வக்கீலை பார்க்கணும், அதெல்லாம் கோர்ட்டில் உள்ள நடைமுறைகளை நீங்கள் எல்லாம் பண்ணணும். எனவே அதற்கு அவகாசம் தேவைன்னு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்தாங்க. அந்த 1 மாத காலத்துக்குள்ளே அவர் அப்பீல் பண்ணுவார். இது நியாயமாக இந்திய சட்டத்திட்டங்கள் ஒரு குற்றவாளிக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு, அது கொடுக்கணுமா இல்லையா? இப்போது மகாத்மா காந்தியை கொலை பண்ணிட்டார் யார், சுட்டு கொண்டது யார், நாதுராம் கோட்ஸே. அந்த காலத்தில் அவருக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் எப்போ வருது, 1950 தான் வருது. மகாத்மா காந்தியை கொண்டு தான் 1948. எனவே அந்த பஞ்சாப் லூதியானா அந்த உயர் நீதிமன்றம் தான் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு, அதுதான், அதுக்கு மேலே அப்பீல் இல்லை. இன்றைக்கு அப்படி இல்லை, இந்தியா ஒரு குடியரசு, டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் இருக்குது, அதில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் அப்பீல் போகலாம், அதில் மரண தண்டனை கொடுத்தா ஜனாதிபதிக்கு அப்பீல் பண்ணலாம் என்று 1008 வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு பொன்முடிக்கும் கொடுக்குறாங்க. எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கட்டுங்க, நீங்கள் அங்கே போய் நீங்கள் நிரூபிக்கணும்னா என்ன சிக்கல் உங்களுக்கு? சரி, இந்த 2 கோடி ரூபாய் இருந்துச்சு, இது 6 கோடி ஆகிருக்கு, 4 கோடிக்கு கணக்கு சொல்லுப்பான்னு கேட்பான் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவார்? ஏன்னா அவருக்கு என்னதான் நீங்கள் சம்பளம் அதிகம்னு சொன்னால் கூட ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் தான். இல்லை எனக்கு வேறு அதில் வருது இதில் வருது, முதலமைச்சராக பார்த்து எனக்கு என்னுடைய திறமையை மெச்சி சம்பளம் கொடுத்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன 10 லட்சம் வருமா? அப்போ 5 ஆண்டுக்கு என்ன 50 லட்சம் தானே கணக்கு. 4 கோடிக்கு எங்கே போவார்? 1.25 கோடி ரூபாய் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்தார். 1.25 கோடிக்கு இவரால் கணக்கு காட்ட முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் இல்லை, அதையும் தாண்டி எங்கே போனாலும் அவர் கேஸில் ஜெயிக்க முடியாது. இதுதான் அவரை பொறுத்த மட்டும் இன்றைக்குள்ள நிலைமை.
ஓகே சார். அடுத்து பொன்முடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா பேராசிரியர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய ஆரம்ப கால அரசியல் எப்படி இருந்தது, இப்போது இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது சார்? திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலர் அமைச்சர்களில் பல பேர் அதிமுகவில் இருந்து வந்தவங்க. அது ஏவா வேலு ஆகட்டும், இல்லை செந்தில் பாலாஜி ஆகட்டும், இன்னும் பல பேர். ஆனால் இவர் அப்படி இல்லை. பொன்முடி தீக்கால இருந்து வந்தவர். தந்தை பெரியார் நடத்தின திராவிடர் கழகம் இருக்கு இல்லையா, இப்போ பிஜேபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரவன் பிஜேபிக்கு வருவான். புரியுதுங்களா? அதே மாதிரி தீக்கால இருந்து நேரடியாக திமுகவுக்கு வந்தவர் பொன்முடி. இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஏவா வேலு மாதிரி அதிமுகவில் இருந்தெல்லாம் வரல, இல்லை வேறு கட்சியில் இருந்து இவர் வரல. தீக்காவில் இருந்து வந்தவர், பாரம்பரியம் மிக்கவர், படித்தவர், கல்லூரி பேராசிரியர். இவ்வளவு சிறப்பம்சங்களோட ஒழுங்காக அமைச்சர் வேலை பார்த்துருக்கலாம்ல. அப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ ஜெயிலுக்கு போகிற போ, இன்றைக்கி உன்னுடைய வீட்டு அம்மா அவங்களுக்கு 3 ஆண்டு போட்டான், 50 லட்சம் போட்டானா இல்லையா, கெட்டித்தானே ஆகணும். இந்த 3 ஆண்டு சிறைவாசத்தை ஐயா என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு அந்த அம்மா அங்கேயே கண்ணீர் விட்டு அழுதாங்க நீதிமன்றத்தில். நீ எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதாலும் உங்களுக்கு விடுதலை எல்லாம் கிடைக்காது. அந்த அம்மாவை கேட்டாங்க, வக்கீல் கேட்டார், பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஐயா நான் ஒன்றும் படிக்கலை. என்ன உத்தியோகம் பார்க்குறீங்க? ஐயா நான் எந்த உத்தியோகம் பார்க்கல. அவங்க என்ன விசாலாட்சி அம்மையார் கேம்பிரிட்ஜில் படித்தாங்களா, இல்லை ஆக்ஸ்போர்டில் படித்தாங்களா, இல்லை சென்னை ஐஐடியில் படித்தாங்களா, டெக்னோக்ராட்டா, பியூரோக்ராட்டா? ஒரு முன்னாக்கம் இல்லை, இல்லத்தரசி. அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது சொல்லுங்கள். இப்போ பொன்முடியாவது சொல்லுவார், நான் டியூஷன் எடுத்தேன் சார், இன்னும் சொல்லாமே இல்லைங்களா? என்னப்பா டியூஷன் எடுத்தேன்? நான் இந்தியன் ஹிஸ்ட்ரியை 10 பேருக்கு டியூஷன் எடுத்தேன். எவ்வளோ கொடுத்துருப்பான்? 500 ரூபா கொடுப்பானா? 10 பேர் 5000 ரூபா தானே வரும். இந்த அம்மா என்ன சொல்லும்? படிக்காதவங்க. எனவே இந்த அம்மாவால் நான் இந்த இவ்வளவு சொத்து வாங்கியிருக்கேம்மா, இதுக்கு உனக்கு வருமானமே இல்லையே என்று சொன்னபோது பதில் சொல்ல முடியல. நீ கம்பி எண்ணி தான் ஆகணும். இதற்கு அப்புறம் திமுகவில் சிக்க போகும் அமைச்சர் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தம் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 11 பேர் மேலே கேஸ் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே அங்கே தென் மாவட்டத்தில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அமலாக்க பிரிவு என்ன சொன்னாங்கன்னா, அதில் ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷன் போட்டான். இம்ப்ளீட்னா என்னையும் சேர்த்துக்கங்கன்னு போடுற பெட்டிஷன். அதில் என்ன சொல்கிறான், இதில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு, எனவே நானும் இதில் விசாரணையில் நான் பங்கேற்கணும், என்னையும் இதில் சேர்த்துக்கோங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டார். கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் மீதான வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுக்குது. தங்கம் தென்னரசு, இப்படி 11 பேர். எனவே இந்த 11 பேரும் ஆபத்தில் இருக்காங்க. இன்னும் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. நம்பர் 1 செந்தில் பாலாஜி, நம்பர் 2 பொன்முடி, நம்பர் 3 அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் பெரிய அண்ணன் யார், 80 வயதை தாண்டிய அண்ணன் துரைமுருகன். அதனால் அவர் என்ன பயந்துட்டார். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தாருன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டான், உடல்நலக் குறைவுக்கெல்லாம் ஒன்றெல்லாம் ஜாமீன் கொடுக்க முடியாது, உனக்கு என்னென்ன நோய் இருக்குது ஒரு 50 நோய் பட்டியல் போட்டார் செந்தில் பாலாஜி. உலகத்தில் யாருக்குமே அப்படி இல்லை, மனுஷ குரங்கு தான் அப்படிப்பட்ட நோய் இருக்கலாம். அவன் என்ன சொல்லிட்டான், அப்பா நான் அதெல்லாம் பார்த்தனே, இல்லை மருந்தில் சரியாக போயிடும், இதுக்கு உனக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம். இதை பார்த்தார் துரைமுருகன், ஐயோ நம்மளை உள்ளே வச்சிருவாங்க அப்படின்னு. இப்போ அங்கங்கே ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டார். இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவார், இன்னொரு இடத்துல போய் படுப்பார். ஏன்னா முதல் ஹிட் லிஸ்ட்டில் முதல் ஆளாக இருக்கக்கூடியவர் அண்ணன் துரைமுருகன். ஆனால் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க கட்சியிலேயே அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எவ்வளவெல்லாம் கொள்ளையடிச்சார் என்பது தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், அவன் கட்சிக்காரர், கொள்ளையடிக்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, நீ ஒருத்தனே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருப்ப, இப்போ நாங்களாம் என்ன சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்று அவர் சொல்லி இன்றைக்கி அவரை இவர் தான் பொதுச் செயலாளர் துரைமுருகன் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாம் எப்படி நாளைக்கு உங்கள் மேலே கேஸ் வரும்போது அவர் ஒரு விட்னஸாக வருவாரா இல்லையா? அடுத்த துரைமுருகன் சிக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குமா, எல்லாம் தப்பிக்க முடியாது. இது எதுவுமே ஒரு கொலை கேஸுனால் நான் இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கேயே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக போயிடும்.
பண விஷயம் வாங்கினது வச்சது எல்லாமே. ஏன் சார் அதிமுக அமைச்சர்கள் யாருமே வந்து ஊழல் பண்ணவே இல்லையா? ஏன் அவங்க மேல இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்காம இப்ப வெறும் திமுக பீரியட்ல மட்டுமே இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இல்லையே, அதிமுக பீரியடில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மீது 10-15 ஏன்னா கேஸ் இப்ப போட்டாரு. ரமணா அவர்களா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், இவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எந்த ஒரு தண்டனையுமே உங்களுக்கு விதிக்கப்படலையே. என்ன இல்லைங்க, காரணம்? இதுக்கு தண்டனை என்பது மறுநாள் வந்து விதிக்க முடியாதுல்ல. ஏன் ஜெயலலிதா மீது எத்தனை கேஸ் போட்டார் கலைஞர்? 1 2 வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஊழல், கொடைக்கானல் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் ஊழல், டான்சி வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, இன்னும் பல்வேறு வழக்குகளை போடத்தான் செஞ்சார். சசிகலா மீதும் போடப்பட்டது. எனவே அதிகபட்சமான வழக்குகளை எதிர்க்கட்சிகள் மீது போட்ட கட்சி இந்தியாவில் யாருன்னா திமுக தான். எனவே அண்ணா திமுக மீது வழக்கே போடவில்லை என்பதெல்லாம் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான நிலவரம். இது அதற்கப்புறம் இன்றைக்கு நீங்கள் எடப்பாடி மேலே கேஸ் போட வேண்டியது யாருடைய வேலை? மு.க. ஸ்டாலினுடைய வேலை. நீங்கள் ஏன் அவரை கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க? கொடநாடு எஸ்டேட்டு கொலை வழக்கில் எடப்பாடி அவர்கள் குற்றவாளியாக இருக்கிறார் என்று சொன்னால், இல்லை அக்யூஸ்டாக இருக்கிறாருன்னா அவர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகாரமும் யாருக்கு இங்கே இருக்குது? அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக சமரசம் பேசிக்கிட்டு, பா நாங்கள் 1000 தப்பு பண்ணுவோம் கண்டுக்காதப்பா சார், நான் கண்டுக்கலை, என்ன நீங்கள் உள்ளே வச்சுறாதீங்க என்பது தானே திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இதில் எவன் உள்ளுக்கு போக போகிறான்? எவனும் போக மாட்டான். ஆனால் திமுக அமைச்சர்கள் மீது கேஸ் போட்டு எல்லாமே உயர் நீதிமன்றமும் மற்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வருது. மத்திய அரசாங்கத்தினுடைய பழி வாங்கிறதுக்கு இதில் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அமலாக்கப் பிரிவு எங்கே வருது? சிபிஐ எங்கே வருது? இல்லையே. எல்லா கேஸும் நடத்தினது யார்? தமிழ்நாடு டிஏவிசி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவன் தான் கேஸை போட்டான், அவன் தான் அப்பீல் போகிறான். இன்றைக்கி அவன் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்குது. எனவே இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கைலாம் எதுவும் கிடையாது. இப்படியெல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. யார் எவராக இருந்தாலும் பொதுமக்களுடைய பணத்தை, மக்கள் வரி பணத்தை முறைகேடாக திருடி தின்றால் தண்டனை வரும். அதே மாதிரி இந்த 5 வருஷத்தை திமுக வந்து முழுமையா வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. இல்லை, அது வாய்ப்பு இல்லைம்மா. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 11 அமைச்சர்கள் வழக்கை எதிர்கொள்கிறாங்க. இதெல்லாம் அந்த இன்னும் 2.5 ஆண்டு காலம் இவங்களுக்கு ஆட்சி காலம் இருக்குது, பதவிக்காலம் இருக்குது. இந்த 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே இந்த 11 பேரில் குறைந்தது 5 பேருக்காவது கேஸ் வந்து தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு எல்லாமே தண்டனை தான். ஏன்னா என்ன அடிப்படையில் கீழ்கோர்ட்டு விடுவித்தது செல்லாது என்கிற அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்குது. எனவே ரிட்டர்ன் ஆன் த வால், தண்டனை உறுதி. எனவே 11 அமைச்சரில் 5 அமைச்சர் தண்டனைக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லுகிற போது, இன்னும் அமலாக்கப் பிரிவு போன்ற அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கிற போது, ஏற்கனவே பொன்முடி, செந்தில் பாலாஜி நடவடிக்கைக்கு உள்ளாகும் போது அரசமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்த முடியாத நிலைமை ஏற்படும். திமுக இதற்கு பிறகு சுதாரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ரொம்ப காலம் கடந்து போச்சம்மா. சுதாரிப்பு என்பது என்னென்னா, எப்போயும் வருமுன் காப்போன், வருங்கால் காப்போன், வந்தபின் காப்போம். இல்லை, வந்தபின் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வருமுன் காக்கணும். இப்போ நவீன் பட்நாயக் எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் படித்தவர், மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நடத்துகிறாரு. லஞ்சம் லாவண்யம்னு அவன் கட்சிக்காரனோ அமைச்சரோ புகார் ஒரு காதுக்கு வந்தால் போதும். காலையில் 11 மணிக்கு அவருக்கு புகார் காதுக்கு வருதுன்னா 12 மணிக்கு டிஸ்மிஸ். அப்போ அந்த மாதிரிக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அமைச்சர்கள் பயந்து வேலை செய்வான். நீங்கள் அமைச்சர்கள் இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கலான்னு நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு கொள்ளையடிப்பான், மாட்டுவான், உங்களையும் சேர்த்து மாட்டான். ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் சரியாக பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? அதாவது நிர்வாகம்னா முதலமைச்சர் சார்ந்த நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நான் கலைஞருடைய நிர்வாகத்தை பார்த்தவன். அதை ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. அடுத்து கட்சி நிர்வாகம். கட்சி நிர்வாகம் என்று சொல்லுகிற போது நான்லாம் கலைஞருடைய கட்சி நிர்வாகத்தை பார்த்தவன். அவரை போல் கட்சியை கட்டி காக்கக்கூடிய திறன் படைத்தவரெல்லாம் வேற யாரும் இல்லை. ஏன்னா எந்த அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மீது ஒரு பயம் இல்லையா சார்? ஏன்னா இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பயம் யாருக்குமே இல்லையா? ஏன் எந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கோட்டை விட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மு.க. ஸ்டாலின் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கணுமா?
எல்லாருமே வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுலாம் அமைச்சராக இருக்க மாட்டாங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளையடிக்க பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு வரம்பை தாண்டாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். பியூரிட்டனெல்லாம் இங்கே எவனெல்லாம் இருக்க மாட்டான். முதலாளித்துவ சமுதாய அமைப்பில் பரிசுத்தமானவங்களாம் யாரும் கிடையாது. அதெல்லாம் மகாத்மா காந்தி காலத்தோடு போச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, சாப்பிடுவாங்க. அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் அதை கண்ட்ரோலில் வைக்க தெரியணும். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ எவ்வளோ வேணால் சாப்பிடு, எனக்குரிய கட்டிங் நீ கொடுத்துருன்னு சொன்னால் அது என்னத்துக்கு ஆகும்? ஆட்சி சீரழிஞ்சு போயிடும். இந்த விஷயங்கள்லாம் திமுகவுக்கு பின்னடைவுன்னு நான் சொல்ல தயாராக இல்லை, பெருத்த சேதாரம். பின்னடைவுன்னா ஒன்றும் இல்லைம்மா, 10 அடி முன்னே போயிட்டு இருக்கேன், 10 அடி பின்னால் வர்றது தான் பின்னடைவு. மீண்டும் முன்னே போக முடியும். இது அப்படி இல்லை, சேதாரம். உடம்புல துடையில் சதையை அறுத்து கீழே வச்சாச்சு, சேதாரம். அப்போ திமுக விட்ட வேற எந்த கட்சி முன்னுக்கு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகவும் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி தெரியல. பாஜக தமிழ்நாட்டில் வர முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திமுக என்னதான் தவறு பண்ணாலும் அவங்கள தவிர்த்து மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, மக்களை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஓரளவு உண்மை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரைக்கும் உள்ள ரெக்கார்டு 5% அல்லது 6% தான் இருக்குது. எனவே ஏதேனும் ஒரு தேர்தலில் அந்த கட்சியானது தன்னை நிரூபித்தால் மட்டுமே அதை பற்றி நாம் பேச முடியும். எனவே அடுத்த தேர்தலில் அண்ணாமலை முதலமைச்சர் என்றெல்லாம் முட்டாள்தனமாக உளறுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பல சிக்கல் இருந்தால் கூட தேர்தல் நெருக்கத்தில் பல்வேறு கூட்டணி அமைப்புகள்லாம் வைக்கிற போது வாய்ப்பு வரலாம். அல்லது திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருந்தாலே போதுமே, கவர்னர் ஆட்சி போடுவாங்க. ஆளுநர் ஆட்சிங்கிறது வேறு யார்? அண்ணாமலை ஆட்சி தானே. ஆளுநர் ஆட்சி. ஆமாம், நிச்சயமா. கவர்னர் ஆட்சின்னு சொன்னால் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கானா அவனுடைய ஆட்சி தானம்மா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி தானே இருக்கான். அடுத்து 2024 பிஜேபி தான் வரப்போகுது. எனவே ஆளுநர் ஆட்சி வந்தாலும் அது யாருக்கு லாபம்னு சொன்னால் திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவங்க மேலே உள்ள கேஸ் எல்லாம் வேகமாக நடத்தி முடித்து எல்லாம் ஜெயிலுக்கு வரிசையாக போய்கிட்டு இருப்பான். அதிமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சால் வரட்டும், இல்லைன்னா விட்டுருவாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சித்தாந்த ரீதியாக அதை யாருமே பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன்னா எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டம் எதுவுமே அவர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் 2 வருஷத்தில் திமுக சுதாரித்து கொண்டு மறுபடியும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? இல்லைம்மா, மீண்டும் சுதாரிக்கணும்னு சொன்னால் அதற்கு ஏற்ற கள நிலவரம் உங்களுக்கு இருக்கணும்ல. இன்றைக்கே 11 பேர் மேலே கேஸ் இருக்குதும்மா. யார் மீதும் கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அது கிட்ட 6 மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் தீர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், 11 பேர் மேலே பாதி பேர் வந்தாலுமே போதுமே. இன்னும் ஒரு 5 பேர் மேலே தீர்ப்பு வருதுன்னு வைங்க, தண்டனை தான். அப்போ எம்எல்ஏ பதவி போய்விடும், அமைச்சர் பதவி போய்விடும். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கினாலும் எல்லாம் போயிடும். அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் நீங்கள் தண்டிக்கை போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாள் அபராதம் போட்டால் கூட உங்களுக்கு பதவி போயிடும். அப்போ அதெல்லாம் ஆட்சியை பாதிக்கும், கட்சியை பாதிக்கும், மக்கள் மத்தியில் கெட்ட பேரை தரும். அப்போ மக்கள் அடுத்து என்ன ஆல்டர்னேட்னு பார்ப்பானே தவிர அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரெலாம் பார்க்க மாட்டேன். திமுக எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். அந்த முடிவுக்கு மக்கள் வந்துடுவாங்க. அப்படி வரவிடக்கூடாது இல்லை. அப்போ கட்சியை ஒழுங்கு பண்ணுங்க, தப்பு பண்ணுறவங்களும் நீங்களே வீட்டுக்கு அனுப்புங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த தீர்ப்பு என்னைக்கு வந்தது? 2 நாள் முந்தி வந்தது. அப்போதே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ பொன்முடி நீ கன்விக்ட் ஆகிட்ட, கன்விக்ட் ஆனால் உன்னுடைய பதவி போயிடும், இன்னும் ராஜினாமா பண்ண சொல்லி ராஜினாமா வாங்கியிருக்கணுமா இல்லையா? அதான் நம்ம முதலமைச்சர். இது நவீன் பட்நாயக் இருந்தால் வாங்கியிருப்பாரா இல்லையா? சரி, வாங்கலை, அவரை கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொன்னியா? இல்லை அவராக பண்ணலை, நேராக ஆளுநர் மாளிகைக்கு போங்க, இந்த மாதிரி எங்கள் ஆள் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், கன்விக்ட் ஆகிட்டான், அவனை அமைச்சரவையிலேருந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லி கொடுங்க. எதுவுமே செய்யலையம்மா. இது என்ன நிர்வாகம்? இது என்ன கட்சி? என்ன முதலமைச்சர்? முதலமைச்சர் ஏன் இவ்வளோ ஒரு சாஃப்ட் கார்னரோட செயல்படுறாரு? சாஃப்ட் கார்னர் இல்லைம்மா, இன்கெப்பாசிட்டி. இதையும் செயல்படுத்துவதற்கான ஒரு திறமை எதுவுமே இல்லாத தன்மை. இன்னும் ஊர் முழுக்க கேவலப்பட்டு போயாச்சு. இன்றைக்கு இவ்வளவு தூரம் கேவலப்பட்டு நீதியரசரே என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஸ்டாலினை பார்த்தார், ஸ்டாலின் செய்யலைன்னு ஒன்றா இன்னும் எழுதிட்டார்.
இவருடைய பதவி காலியாகிறது என்று சட்டமன்றத்திலிருந்து அந்த செயலாளர் அறிவிப்பு வரணும். அதை பார்த்த உடனே அவன் இல்லைங்கிறான். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நீதியரசர் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் முதலமைச்சராக இருந்து என்ன பயன்? நீ முதலமைச்சர்னா உங்கள் கெத்தை எப்போ நீங்கள் காட்டலாம்? எப்போ அங்கே வா ரிசைன் பண்ணுப்பா, அடுத்த நிமிஷம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரா இல்லையா? ஏன் இந்த கேவலம்? அப்போ கட்சியை காப்பாற்ற தெரியல, ஒரு கிரைசிஸ் வந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல. இதுதான் ஸ்டாலின். ஒவ்வொரு அமைச்சர்களாக சிக்கி கொண்டு இருக்கும் நிலையில் இதன் பிறகு அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் நடக்கப்படுமா சார்? இல்லை, அமைச்சரவை பொறுத்த மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சராக மாறும்போது இன்னொருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. இப்போவே இந்த உயர்கல்வித்துறை என்பது ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். பெருசாக எந்த மாற்றமும் நடக்காது, பெரிய அளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும். துர்கா ஸ்டாலின் நம்ம வேறு இதில் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அதற்கு ஏதாவது பங்கம் வந்து விடக்கூடாது என்பது தான் அவங்களுக்கு அக்கறையாக இருக்குது. எனவே யார் ஒரு அமைச்சர் பதவி போனாலும் அதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட தயாராக இல்லை. எனவே எப்படி நாம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க முடியும்? தை பிறந்தால் ஒளி பிறக்கும், தை மாதம் வந்தால் பண்ணிடணும். அந்த அம்மா தெளிவாக இருக்காங்க, அவங்க அம்மா. பார்ப்போம். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.